ஏப்ரல் 1984 ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தான் முதலாவதாக நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து விண்வெளி பயணத்துக்கு வாங்க உங்களை நாங்க கூப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் ரஷ்யா நம்மை அழைக்கிறது. அதிலிருந்து தான் ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சால்யூட் 7 ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் இந்த ராகேஷ் சர்மா அவர்களுடைய விண்வெளி பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ அதன் பிறகு ஒரு பெரிய கேப், நாம ஸ்பேஸுக்கு மனிதர்களை அனுப்புறது அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 41 வருடங்கள் பின்தங்கி இருந்தோம். இந்த 41 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சுக்லா அப்படிங்கிறவரை சொன்னோம் பாத்தீங்களா, அவருக்கு வயது 39 தான். அதாவது ராகேஷ் சர்மா அவர்கள் விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட போது சுக்லா அவர்கள் பிறக்கவே இல்லை. அதன் பிறகு 1.5 வருடங்கள்ல சுக்லா அவர்கள் இந்த பூமியில பிறந்து இப்போ 39வது வயதுல 41 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய ஸ்பேஸ் அந்த டிராவல் அப்படிங்கிறதுல ஒரு மைல் ஸ்டோனை அடைந்திருக்கிறார். ககன்யானை பொறுத்த வரைக்கும் நாம விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் இந்த ககன்யான். மனிதர்களே இல்லாம இந்த ககன்யானை சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது இந்த வருடம் நடக்க போகுது. இதற்காக இஸ்ரோ செலவழித்த தொகை 500 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுடன் நம்ம ஸ்பேஸுக்கு எப்போ இந்த ககன்யான் மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா 2027. சோ அதற்கு முன்னாடி இந்த சுபன்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரோவுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைடு தான். என்னென்ன மாற்றங்கள் எப்படிலாம் நம்ம அதுல செயல்பட வேண்டும் இப்படிங்கிற கம்ப்ளீட் ரெக்கார்டை இப்போ இஸ்ரோ அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலா மாத்தி இருப்பாங்க.